ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரியின் சார்பிலே அன்பின் நிகழ்ச்சி மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மிகவும் சந்தோஷம். எனக்கு அருமையானவர்கள் எப்படி இருக்கின்றீர்கள்? இந்த புதிய நாளிலே உங்களை காணும்படியாக செய்த தேவாதி தேவனை மனதார ஸ்தோத்தரிக்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியை உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தை தேசமெங்கும் கடந்து போகட்டும். கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக போகட்டும். இன்றைக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தையை நாம் தியானிக்கப் போகிறோம். சங்கீத புத்தகம், திருப்பாடல் புத்தகம் 138 அதிகாரம் 7வது வசனம். என்னை உயிர்ப்பிக்கிற தேவனவர், நான் துன்பத்தின் நடுவிலே நடந்தாலும் கர்த்தரனை உயிர்ப்பிக்கிறார், உமது வழக்கை என்னை தாங்குகிறது. சங்கீதக்காரன் சொல்கிறார், 138வது சங்கீதத்தில் 7வது திருவசனம், 8வது திருவசனம் சொல்லுது, ஆண்டவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். பாருங்கள், நான் துன்பத்தில் நடந்தால் கூட, நான் நெருக்கத்தில் நடந்தால் கூட, நான் பிரச்சனையோடு நடந்தால் கூட, நான் வேதனையோடு நடந்தால் கூட என்னை உயிர்ப்பிக்கிற தேவன் என்று தாவீது சொல்கிறார். அதே தாவீது சொல்கிறார் 118வது சங்கீதம் 71வது வசனத்தில், நான் துன்பப்பட்டது நல்லது, உம்முடைய நியமங்களை உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் என்ற தாவீது சொல்கிறார். நான் துன்பத்தில் வந்தாலும், நான் பாதாளத்தில் இறங்கினாலும், நான் நெருக்கப்பட்டாலும் ஒடுக்கப்படுவதில் நீர் என்னை உயிர்ப்பிக்கிற தேவன். அல்லேலூயா. அவர் எப்படி உயிர்த்து எழுந்தாரோ அதுபோல் அந்த நெருக்கத்தில், இந்த பிரச்சனையில், உங்கள் துன்பத்தில், உங்கள் வேதனையில், உங்கள் சரீர வியாதியில் ஆண்டவர் உயிர்ப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். ஒருவேளை மருத்துவரால் கைவிடப்பட்ட நிலையில் நீங்கள் இருக்கலாம். மருந்து கூட உங்கள் சரீரத்தில் ஒத்து போகாமல் இருக்கலாம். மிகவும் கொடூரமான ஒரு சூழ்நிலை தள்ளப்பட்டிருக்கலாம். வேதனையோடு கூட நீங்கள் இருக்கின்றீர்களோ, உங்களோடு கர்த்தர் பேசுகிறார். நெருக்கம், துன்பம் பக்கத்தில் இருக்கிறாங்க, ரொம்ப நெருக்கிறாங்க பிரதர், நடந்து போகவும் முடியலை, கடந்து போகவும் முடியலை, அவ்வளவு நெருக்கம், ஒவ்வொரு நாளும் செத்து செத்து பிழைக்கிறேன், இதுக்கு ஒரு முடிவே இல்லையான்னு நினைக்கிங்களா? கவனிங்க. அதே தாவீது சொல்கிறான், ஆண்டவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அதிலிருந்து உயிர்ப்பிக்கிற தேவன், அவர்கள் கண்களுக்கு மத்தியிலே நீங்கள் எழுந்து பிரகாசிக்கும்படியாக நாட்கள் இருக்கிறது. அவர்கள் கண்களுக்கு மத்தியிலே யோசுவாவை உயர்த்தின தேவன் உங்களையும் உயர்த்துவா. அந்த துன்பத்தின் மத்தியிலே தான் உங்களுக்கு ஒரு உயர்வு இருக்கிறது. ஏனென்று சொன்னால், அவரது வலக்கரம் உங்களை தாங்குகிறது. அவரது வலது கரம், அந்த சராசரங்களை உண்டாக்கிற தேவன், சர்வ சிருஷ்டிக்கு எஜமானாகிய தேவன், உங்களுக்காக எனக்காக தன் சொந்த இரத்தத்தை பூமியில் சிந்தினவ, தன் கரத்தினால் அற்புதம் செய்த தேவன், மனதுருகி கரம் நீட்டி தொட்டு சுகமாக்கின குஷ்டரோகியை குணமாக்கின தேவன், மரித்தவனை உயிரோடு எழுப்பின தெய்வம் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். அவர்தான் உங்களுக்கு அற்புதம் செய்கிறார். அவர்தான், அவருடைய வலது கைதான் அதை செய்கிறது. இந்த துன்பம், இந்த பிரச்சனை, இந்த வேதனை எல்லாவற்றிலிருந்து ஆண்டவர் உயர்த்துகிறார், உயிர்ப்பிக்கிறார். பரீட்சையே வரலைன்னா எப்படி அடுத்த கிளாஸுக்கு போகிறது? நம்ம போய் சொல்லுவோமா, மிஸ்ஸிட்ட போய் என் பையன் இந்த 6th ஸ்டாண்டர்டில், இல்லை 7th ஸ்டாண்டர்டில், இந்த 10th ஸ்டாண்டர்டில், 9th ஸ்டாண்டர்டில் ஒரு 2 வருஷம் படிக்கட்டுமே, ஒரு 3 வருஷம் படிக்கட்டுமே, எந்த பெற்றோர்கள் சொல்லுவோம்? அதை படிக்கும்போது அந்த பரீட்சை வரும். ஏன்னு சொன்னால் அது அடுத்த பகுதிக்கு கடந்து போக போகிறோம். அதிலிருந்து ஒரு உயர்வு வரப்போகிறது. இப்பொழுது நீங்கள் இருக்கிற இடத்தில் இந்த துன்பத்திற்கு பதிலாக, நீங்கள் சிறுமைப்பட்ட நாட்களுக்கு பதிலாக அதை ஈடாய் நிறைவாய் ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார், உயிர்ப்பிக்க போகிறார். இந்த துன்பம், இந்த கண்ணீரின் நாட்கள், உன் துக்க நாட்கள் முடிந்தது. எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் நானும் ஜெபிக்க போகிறோம். அருணாதரை நோக்கி பாருங்கள். பரத்திலிருந்து உதவி வரப்போகிறது. அந்த நெருக்கத்திலிருந்து ஒரு விடுதலை வரப்போகிறது. அதிலிருந்து தேவன் உயிர்ப்பித்து உயர்த்துவா. இன்றைக்கே செய்ய போகிறார். நாம் ஜெபிப்போம். வா, நாளையோ, நாளை மறுநாளோ, அடுத்த வாரமோ, என்ற ஒரு நாள் அல்ல, இன்றைக்கு தேவன் செய்கிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஜெபிப்போம். மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கும் நடந்து வர முடியாதபடி கண்ணீரோடு, பிரச்சனையோடு அருகிலே இருந்து நெருக்கம் கொடுக்கிறார்கள் ஐயா. என்னை கடந்து வர முடியவில்லை என்று சொல்லி கதறுகிற பிள்ளைகளுக்கு அந்த துன்பத்திலிருந்து உடைய வலது கரம் தாங்கி தப்புவித்து உயிர்ப்பிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உடைய வார்த்தை அப்படியே செய்யட்டும்.
உடைய வல்லமை வெளிப்படட்டும். இதை காண்கின்ற, கேட்கின்ற, விசுவாசிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த காரியம் நடப்பதாக. தகப்பனே, நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.